அந்த ஒரு கெட்ட வார்த்தை. ஆனா டைரக்ட்டா எக்ஸ்பிளிசிட்டா அந்த கெட்ட வார்த்தைய எழுதாம, அத கொஞ்சம் மாத்தி, அ தேவையா? அப்படிங்கிற மாரி, அவர் என்ன மீன் பண்ண வராரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு, அத கேப்ஸ்லலாம் போட்டு கரெக்ட்டா அத போட்டிருந்தாரு. அதுக்கு அத பார்த்துட்டு அந்த தோழர் வந்து, "ஏன் இப்படி அப்யூசிவா பேசுறீங்க? அவங்களோட அந்த பிக் பாஸ்ல நடந்த விஷயங்கள்லாம் வந்து எனக்கும் பெருசா தெரியாது. அது என்ன நடந்திருக்கு, என்ன என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ அத வந்து ஒரு பப்ளிக்கா நம்ம கமெண்ட் பண்ணும்போது, அந்த செயல்கள் குறித்து தான் நம்ம வந்து விமர்சனம் வைக்கணுமே தவிர, அந்த செயல்ல ஈடுபட்ட நபர குறித்து அவங்களோட கேரக்டர் அசாசினேஷன் பண்றது, அவங்கள வந்து செக்சுவலா அப்யூஸ் பண்றது, இல்லன்னா ரொம்ப செக்ஸிஸ்ட்டா கமெண்ட் பண்றது, இது மாரியான செயல்கள்ல ஈடுபடுறதுங்கிறது, அந்த செயல் அந்த 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 நபரோட இன்டென்ட் வந்து அந்த செயல கண்டிக்கிறது கிடையாது. அந்த நபரோட இன்டென்ட் வந்து என்ன ஒரு பொண்ணு எப்படி ஆ கேள்வி கேட்கலாம்? அந்த பொண்ணு அந்த பெண் குறித்தான பார்வைய தான் அது வெளிப்படுத்துது.